friends, welcome. So last video வந்து என்ன பார்த்தோம் அப்படின்னா டிசைன் ப்ரொசீஜர் ஆஃப் கியர் பாக்ஸ். அதில் வந்துட்டு ஃபஸ்ட்டு 2 ஸ்டெப் மட்டும் தான் பார்த்துருந்தோம். ஸோ ஃபஸ்ட் ஸ்டெப் அப்படின்றதுனா கால்குலேஷன் ஆஃப் ப்ரோக்ரஷன் ரேஷியோ. செகண்ட் ஸ்டெப் அப்படின்றதுனா ஸ்பீட் எப்படி நம்ம வந்து டேட்டா புக்லேருந்து எடுக்கிறது. நமக்கு வந்து மினிமம் ஸ்பீட் மேக்ஸிமம் ஸ்பீட் கொடுத்துருந்தாங்கன்னா பேஸ்ட் அப் ஆன் தி ப்ரோக்ரஷன் ரேஷியோ, அதாவது பையோட வேல்யூ பேஸ் பண்ணி நம்ம வந்து டிஃப்ரெண்ட் ஸ்பீட்ஸ் வந்து எப்படி நம்ம செலக்ட் பண்ணுறது அப்படின்றது வந்து என்ன லாஸ்ட் இதில் வந்து நம்ம லாஸ்ட் வீடியோவில் வந்து பார்த்துருந்தோம். ஸோ இந்த இதில் வந்து என்ன பார்க்கப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா தேர்ட் ஸ்டெப் அப்படின்றது வந்து ஸ்ட்ரக்சர் ஆஃப் கியர் பாக்ஸ். சரியா? ஸோ ஒவ்வொரு ஸ்பீடுக்கு வந்து ஒவ்வொரு ஸ்ட்ரக்சர் வந்து இருக்குது. ஸோ அது எப்படி அப்படின்றது வந்து பார்க்குறோம். ஃபர்ஸ்ட் வந்து எங்கன்னா ஃபார் 6 ஸ்பீடு. சரியா? 6 வந்து நம்ம எப்படி எழுதலாம்? 3x2 அப்படின்னு வந்து எழுதிக்கலாம். ஓகே. ஸோ 6 ஸ்பீட் வந்து என்ன எப்படி எழுதிக்கலாம்னா 3x2 அப்படின்றது வந்து எழுதிக்கலாம். ஸோ 9 ஸ்பீட் வந்து எப்படி எழுதிக்கலாம்? 3x3. ஓகே. ஸோ இதர் இது வந்து என்னது 2x3 ஆர் 3x3. ஸோ 6 ஸ்பீட் அப்படின்றப்ப வந்து என்னன்னா 3x2ன்னு எழுதலாம் ஆர் 2x3 அப்படின்னு நம்ம வந்து எழுதிக்கலாம். 9 ஸ்பீட் வரப்போ வந்து என்ன எழுதிக்கலாம்? நமக்கு வந்துட்டு 3x3. 12 வரப்போ நம்ம வந்து எப்படி மல்டிப்ளை பண்ணலாம்? 12 வந்து எப்படி நம்ம மல்டிப்ளை பண்ணலாம்? 3x4ன்னு மல்டிப்ளை பண்ணலாம் ஆர் 4x3ன்னு மல்டிப்ளை பண்ணுறோம். ஸோ அப்போ 4 அப்படின்னு வரும்போது நம்ம கண்டிஷன் வந்து என்னது? கண்டிஷன் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்பர் ஆஃப் கியர்ஸ் பெர் ஷாஃப்ட் ஷுட் பி லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 3. ஓகே. நம்பர் ஆஃப் கியர்ஸ் பெர் ஷாஃப்ட் வந்து ஷுட் பி லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 3, லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 3 அப்படின்றது வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போ நம்ம வந்து 3x4 ஆர் 4x3 வந்து செலக்ட் பண்ண முடியாது. அப்போ அதுக்கு பதிலாக வந்து என்ன பண்ணலாம்? 3x2x2 இந்த மாதிரி நம்ம வந்து எழுதிக்கலாம். ஸோ 12க்கு வந்து எப்படி எழுதிக்கிறோம்? 3x2 வந்து என்னது 6. 6x2 வந்துட்டு நமக்கு வந்து 12 வந்து நமக்கு வந்து 3x2 வந்து 6 வந்து நமக்கு கிடச்சிரும். 6x2 வந்து நமக்கு வந்து என்ன கிடச்சிரும்? 12 வந்து கிடச்சிரும். 16 வந்து எப்படி எழுதிக்கலாம்? 2x2x2. ஓகே. 2x2 வந்து 4, 4x2 வந்து என்ன 8, 8x2 வந்து என்ன நமக்கு வந்து 16 வந்து கிடச்சிரும். 18 வந்து எப்படி எழுதலாம்? 3x3 வந்து எவ்வளவு? 9, 9x2 18. ஓகே. ஸோ அப்போ வந்து என்ன 3x3 வந்து 9, 9x2 18. ஸோ அப்போ இந்த மாதிரினா 18 வந்து இந்த மாதிரி எழுதிக்கிறோம். 16, 12, 9, 6 இந்த மாதிரி அதை நம்ம வந்து எழுதிக்கிறோம். நமக்கு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா எங்கேயுமே நமக்கு வந்து 4 வந்து வந்துருக்காது. நமக்கு கண்டிஷன் வந்து என்னது? கண்டிஷன் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா நம்பர் ஆஃப் கியர்ஸ் பெர் ஷாஃப்ட் ஷுட் பி லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 3. ஸோ நமக்கு வந்து 4 வந்து நம்ம வந்து எங்கேயுமே வந்துருக்காது. எல்லாமே வந்து என்ன பண்ணியிருக்கோம்? இன் டர்ம்ஸ் ஆஃப் 3x2 நம்ம வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். ஓகே. இப்போ 3x2 வந்து இது பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ 6 ஸ்பீடு பார்க்குறோன்னு வச்சுக்கோங்களேன். 3, 2. ஓகே. ஸோ இந்த 3 வந்து என்னென்னா 1. ஸோ வந்து என்ன இந்த 1 என்ன இன்புட்? இது வந்து என்ன இண்டிகேட் பண்ணுதுன்னா இன்புட். இந்த 3 என்ன இண்டிகேட் பண்ணுதுன்னா அவுட்புட். ஓகே. அதாவது ஒரு இன்புட்டை நம்ம வந்து கொடுக்குறோம். ஸோ இன்புட் அப்படின்றது வந்து என்ன அப்படின்னா ஸோ இன்புட் அப்படின்றது வந்து என்ன மோட்டார்லேருந்து நம்ம வந்து கொடுக்குற இன்புட். சரியா? மோட்டார்லேருந்து நம்ம கொடுக்குற இன்புட். ஓகே. அதுதான் அந்த ஒரு இன்புட். ஓகே. ஸோ நம்ம மோட்டார்லேருந்து கொடுக்குற இன்புட்டு தான் வந்து அந்த ஒரு இன்புட். ஸோ நம்ம ஒரு இன்புட் கொடுக்கும்போது வந்து 3 அவுட்புட் வந்து நமக்கு வந்து கிடைக்குது. ஓகே. ஸோ ஒரு இன்புட் கொடுக்கும்போது 3 அவுட்புட் வந்து நமக்கு கிடைக்குது. ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் இது வந்து என்ன ஸ்டேஜஸ் அப்படின்னு சொல்லலாம். அதாவது 3x1 இன்னொன்று இருந்தோம்னா ஸோ 3, 2 அப்படின்ற மாதிரி 2 வந்து பிரித்து வச்சுருக்கோம். இதில் இருந்தோம்னா ஃபஸ்ட்டு இது வந்து என்ன கொடுக்குறோம்? இன்புட் வந்து கொடுக்குறோம். ஓகே. ஒரு இன்புட் மோட்டரோட ஸ்பீடு வந்து கொஷினில் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா மோட்டரோட இன்புட் வந்து நம்ம வந்து கொடுக்குறோம். அதுக்கு மோட்டரோட இன்புட் கொடுக்கும்போது என்ன அதுக்கு 3 அவுட்புட் வந்து நம்ம வந்து எடுக்கிறோம். சரியா? ஒரு இன்புட் கொடுத்துட்டு 3 அவுட்புட் வந்து எடுக்கிறோம். ஸோ இது வந்துன்னா ஃபஸ்ட்டு ஸ்டேஜ். செகண்ட் ஸ்டேஜுக்கு என்ன பண்ணுறோன்னா இங்கே கொடுத்த அவுட்புட்டை இங்கே வந்து நமக்கு வந்திருக்க அவுட்புட்டை எடுத்து இங்கே இன்புட்டை நமக்கு வந்து கொடுக்குறோம். சரியா? இங்கே வந்திருக்க ஃபஸ்ட்டு ஸ்டேஜில் வந்து அவுட்புட்டை எடுத்து நம்ம வந்து என்ன பண்ணுறோம்? இன்புட்டாக நம்ம வந்து கொடுக்குறோம். ஓகே. ஸோ அப்போ வந்து என்னன்னா ஃபஸ்ட்டு ஸ்டேஜில் வந்து அவுட்புட்டு இந்த ப்ராக்கெட்குள்ளே இருக்கிறது வந்து என்னன்னா இன்புட்டு, ப்ராக்கெட் வெளியில் இருக்கிறது வந்து என்னன்னா அவுட்புட்டு. ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டேஜில் இருந்தோன்னா மோட்டார் ஸ்பீட் வந்து இன்புட்டாக கொடுக்குறோம். மோட்டார் ஸ்பீட் வந்து இன்புட்டாக கொடுக்கும்போது என்னன்னா நமக்கு வந்து 3 அவுட்புட் வந்து கிடைக்குது. சரியா? இது வந்து ப்ராக்கெட்டில் இருக்கிறது வந்து இன்புட்டு, ப்ராக்கெட் வெளியில் இருக்கிறது வந்து அவுட்புட்டு. ஸோ ஃபஸ்ட் ஸ்டேஜில் வந்து என்னன்னா நமக்கு வந்து ஒரு இன்புட் கொடுக்கும்போது 3 அவுட்புட் வந்து கிடைக்குது. இந்த 3 அவுட்புட் வந்து என்ன பண்ணுறோம்னா அடுத்த ஸ்டேஜுக்கு இன்புட்டாக கொடுக்குறோம். ஓகே. ஸோ இது வந்து என்னது இன்புட்டு, இது வந்து என்னது அவுட்புட்டு. ஓகே. இது வந்து இன்புட்டு, இது வந்து அவுட்புட். அப்போ 2x6 3 வந்து நமக்கு வந்து கிடச்சிரு 6 டிஃப்ரெண்ட் ஸ்பீட்ஸ் வந்து நமக்கு வந்து அப்டைன் ஆயிரும். ஓகே. 6 டிஃப்ரெண்ட் ஸ்பீட்ஸ் வந்து நமக்கு வந்து அப்டைன் ஆயிரும். இது வந்து என்ன 6 ஸ்பீட் கியர் பாக்ஸ். இதே உங்களுக்கு வந்து கொஞ்சம் டவுட் இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா 9 ஸ்பீட் கியர் பாக்ஸ்க்கு வந்து பார்க்கலாம். இப்போ 9 ஸ்பீட் வந்து எப்படி எழுதலாம்? 3, 3. 9 வந்து எப்படி எழுதலாம்? 3x3 அப்படின்றது வந்து நம்ம வந்து எழுதலாம். ஓகே. ஸோ இப்போ வந்தோம்னா
ஒரு இன்புட் வந்து நம்ம வந்து கொடுக்குறோம். சரியா, ஒரு இன்புட் அப்படின்றதுனா மோட்டரோட இன்புட் வந்து நம்ம வந்து கொடுக்குறோம். ஸோ அப்போ வந்து என்னது நமக்கு வந்து 3 அவுட்புட் வந்து கிடைக்குது. ஸோ 1 into 3 வந்துன்னா 3 அவுட்புட் வந்து நமக்கு வந்து கிடைக்குது. ஸோ இப்போ வந்து அடுத்த இது வந்துன்னா ஃபஸ்ட்டு ஸ்டேஜ். சரியா, ஃபஸ்ட்டு ஸ்டேஜில் வந்துன்னா ஒரு இன்புட் நம்ம கொடுக்குறோம், நமக்கு வந்துன்னா 3 அவுட்புட் வந்து கிடைக்குது. ப்ராக்கெட்டுக்குள்ளே இருக்கிறது வந்துன்னா இன்புட்டு, ப்ராக்கெட் வெளியில் இருக்கிறது வந்துன்னா அவுட்புட்டு. ஸோ இப்போ அடுத்த ஸ்டேஜில் வந்து என்ன பண்ணுறோன்னா இங்கே கிடைச்ச அவுட்புட் வந்து என்ன அங்கே இன்புட்டாக நம்ம வந்து கொடுக்குறோம். செகண்ட் ஸ்டேஜில் வந்து இன்புட்டாக கொடுக்குறோம். ஃபஸ்ட் ஸ்டேஜில் கிடைச்ச அவுட்புட்டை செகண்ட் ஸ்டேஜில் வந்து இன்புட்டாக நம்ம வந்து கொடுக்குறோம். ஓகே, ஸோ அப்போ வந்து என்னென்னா 1 into 3 வந்து என்னது 3. ஓகே, இங்கே வந்து என்ன இந்த 3 அவுட்புட் வந்து என்ன பண்ணுறோன்னா இங்கே வந்து என்ன பண்ணியிருக்கோம் இன்புட்டாக நம்ம வந்து கொடுத்துருக்கோம். ஸோ இன்புட்டாக நம்ம கொடுக்கும்போதுன்னா நமக்கு வந்துட்டு 3 x 3 வந்து நமக்கு வந்து என்ன கிடச்சிரும் 9 வந்து 9 டிஃப்ரெண்ட் ஸ்பீட்ஸ் வந்து கிடச்சிரும். ஸோ 3 x 3 வந்துன்னா 9. ஸோ 9 டிஃப்ரெண்ட் ஸ்பீட்ஸ் வந்து நமக்கு வந்து கிடச்சிரும். ஓகே, ஸோ என்னன்னா 9 ஸ்பீட் கியர் பாக்ஸ். இதே மாதிரி இருந்தோம்னா ஸோ வேரியஸ் ஸ்பீட் எல்லா ஸ்பீடுக்கு வந்து எப்படி நம்ம இது பண்ணுறது அப்படின்னு பார்த்தோம்னா ஸோ ஃபஸ்ட்டு வந்துன்னா ஒரு இன்புட் கொடுக்குறோம், 3 அவுட்புட் வந்து நமக்கு கிடைக்குது. ஸோ இந்த ப்ராக்கெட்டில் இருக்கிறது வந்துன்னா இன்புட்டு, ப்ராக்கெட் வெளியில் இருக்கிறது வந்துன்னா அவுட்புட்டு. ஓகே, ஸோ இது ஃபஸ்ட்டு ஸ்டேஜில். ஸோ ஒரு இன்புட் கொடுக்குறோம், 3 அவுட்புட் வந்து கிடைக்குது. ஸோ அப்போ 1 into 3 வந்துன்னா 3. ஸோ வந்து ஒரு இன்புட் கொடுக்குறப்ப வந்துன்னா நமக்கு வந்து 3 டிஃப்ரெண்ட் ஸ்பீட்ஸ் வந்து நமக்கு வந்து அப்டைன் பண்ணிடும். ஓகே, ஸோ ஒரு இன்புட் கொடுக்குறப்ப வந்துன்னா 3 டிஃப்ரெண்ட் ஸ்பீட்ஸ் வந்து அப்டைன் பண்ணிடும். நெக்ஸ்ட் வந்துன்னா செகண்ட் ஸ்டேஜுக்கு, இது வந்து ஃபஸ்ட் ஸ்டேஜ். செகண்ட் ஸ்டேஜுக்கு என்ன பண்ணுறோம்னா இங்கே கிடச்ச அவுட்புட்டை ஃபஸ்ட் ஸ்டேஜில் கிடச்ச அவுட்புட்டை செகண்ட் ஸ்டேஜுக்கு இன்புட்டாக கொடுக்குறோம். ஃபஸ்ட் ஸ்டேஜில் கிடச்ச அவுட்புட்டை செகண்ட் ஸ்டேஜாக இன்புட்டாக கொடுக்குறோம். ஸோ அப்போ வந்துன்னா 3, இங்கே வந்து 3, அதுதான் இங்கே வந்து இங்கே எழுதியிருக்கோம். ஓகே, அப்போ 2 into 3 வந்து என்னது நமக்கு வந்து 2 into 3 வந்து நமக்கு வந்து என்ன கிடச்சிரும் 6 வந்து கிடச்சிரும். ஸோ டோட்டலாக 6 கியர் டிஃப்ரெண்ட் ஸ்பீட்ஸ் வந்து நமக்கு வந்து அப்டைன் பண்ணுறோம். ஓகே, 6 டிஃப்ரெண்ட் ஸ்பீட்ஸ் வந்து அதை அப்டைன் பண்ணுறோம். இப்போ வந்து 9க்கு வந்து பார்க்குறோம். 9க்கு வந்துன்னா ஒரு இன்புட்டு 3 அவுட்புட்டு. ஓகே, ஸோ அப்போ வந்துன்னா இந்த அவுட்புட் வந்து இங்கே இன்புட்டாக கொடுக்கும்போதுன்னா 3 x 3 வந்து என்னது 3 x 3 வந்துன்னா 9 டிஃப்ரெண்ட் ஸ்பீட்ஸ் வந்து நம்ம வந்து அப்டைன் பண்ணிடுவோம். அடுத்து வந்துன்னா 12 ஸ்பீடுக்கு வந்து 12 ஸ்பீட் கியர் பாக்ஸ் வந்து பார்க்குறோம். 12 அப்படின்றப்ப வந்துன்னா ஒரு இன்புட் கொடுக்குறோம், 3 அவுட்புட் வந்து கிடைக்கிது. சரியா, ஒரு இன்புட் கொடுக்குறோம், 3 அவுட்புட் வந்து நமக்கு கிடைக்கிது. இந்த 3 அவுட்புட் வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா அடுத்த ஸ்டேஜுக்கு வந்து இன்புட்டாக கொடுக்குறோம். சரியா, அடுத்த ஸ்டேஜுக்கு இன்புட்டாக கொடுக்கும்போது இங்கே வந்து மல்டிப்ளை பண்ணது நமக்கு வந்து என்ன வேல்யூ வருது 6 வந்து வந்துடுது. மல்டிப்ளை பண்ணும்போது 6 வேல்யூ வருது. நெக்ஸ்ட் வந்துன்னா இங்கே கிடைச்ச அவுட்புட் வந்து என்ன பண்ணுறோம் இங்கே வந்து இன்புட்டாக கொடுக்குறோம். ஸோ அதாவது 6. சரியா, அதாவது வந்துன்னா இங்கே நமக்கு வந்து 6 டிஃப்ரெண்ட் ஸ்பீட்ஸ் வந்து கிடச்சிருது. இந்த 6 டிஃப்ரெண்ட் ஸ்பீட்ஸ் வந்துன்னா இங்கே இன்புட்டாக கொடுக்குறோம். அப்போ 2 x 6 வந்து என்னது 12 டிஃப்ரெண்ட் ஸ்பீட்ஸ் வந்துன்னா நமக்கு வந்து ஃபைனலாக நமக்கு வந்து கிடச்சிருது. நமக்கு வந்து 12 டிஃப்ரெண்ட் ஸ்பீட்ஸ் வந்து வேணும். ஸோ அந்த 12 டிஃப்ரெண்ட் ஸ்பீட்ஸ் வந்து நம்ம வந்து அப்டைன் பண்ணிடும். அடுத்து 16க்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இன்புட் கொடுக்குறோம். ஸோ 1 x 2 வந்து என்னது 1 x 2 வந்துன்னா 2. ஸோ இது வந்து 2 வந்து என்ன பண்ணுறோம் அடுத்த ஸ்டேஜுக்கு இன்புட்டாக கொடுக்குறோம். அப்போ 2 x 2 வந்து என்னது 4. ஓகே, ஸோ அதை வந்து என்ன பண்ணுறோம் அடுத்த ஸ்டேஜுக்கு வந்து கொடுக்குறோம். இங்கே 2 x 2 வந்து என்ன வருதுன்னா 4 வருது. ஸோ அதை வந்து என்ன பண்ணுறோம் அடுத்த ஸ்டேஜுக்கு வந்து கொடுக்குறோம். ஸோ அப்போ 2 x 4 வந்து என்னது 8. சரியா, ஸோ 8ன்றப்ப வந்துன்னா இந்த 8 வந்து என்ன அடுத்த ஸ்டேஜுக்கு இன்புட்டாக கொடுக்குறோம். 8 டிஃப்ரெண்ட் ஸ்பீட்ஸ் வந்து அடுத்த ஸ்டேஜுக்கு இன்புட்டாக கொடுக்குறோம். பட் 2 x 8 வந்துன்னா 16. ஓகே, ஸோ 16 டிஃப்ரெண்ட் ஸ்பீட்ஸ் வந்து நம்ம வந்து அப்டைன் பண்ணிடும். அடுத்து வந்துன்னா 18 பார்க்குறோம். 18க்கு வந்து என்னது ஒரு இன்புட் கொடுக்குறோம். ஒரு இன்புட்க்கு வந்து என்னன்னா நமக்கு வந்து ஒரு இன்புட்க்கு வந்துன்னா 3 அவுட்புட் வந்து கிடைக்குது. 1 x வந்து 1 x 3 வந்துன்னா 3. நெக்ஸ்ட் வந்துன்னா அப்போ அந்த 3 வந்து என்ன பண்ணுறோம் அடுத்ததுக்கு வந்து இன்புட்டாக நம்ம வந்து கொடுக்குறோம். அப்போ 3 x 3 வந்து என்னது 9. ஓகே, ஸோ இந்த 9 வந்து என்ன பண்ணுறோம் அடுத்த ஸ்டேஜுக்கு இன்புட்டாக கொடுக்குறோம். அப்போ 2 x 9 வந்து என்ன 18. ஓகே, ஸோ டோட்டல் நமக்கு வந்துன்னா 18 ஸ்பீட்ஸ் வந்து நமக்கு வந்து அப்டைன் ஆகிடுது. ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு வந்துன்னா ஃபஸ்ட் ஸ்டேஜில் எல்லாத்துக்குமே எல்லா ஸ்பீட் கியர் பாக்ஸ்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா 6, 9, 12, 16, 18 இந்த எல்லா ஸ்பீட் கியர் பாக்ஸ்லேயும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து என்னது 6 ஸ்பீட் கியர் பாக்ஸ்னால் 6 டிஃப்ரெண்ட் ஸ்பீட்ஸ் அட்டன் பண்ணுறோம். 9 ஸ்பீட்னா 9 டிஃப்ரெண்ட் ஸ்பீட்ஸ். ஸோ அந்த மாதிரி இருந்தோம்னா 12, 16, 18. இப்போ எல்லா ஸ்பீட் கியர் பாக்ஸ்லேயும் இருந்தோம்னா ஃபஸ்ட் ஸ்டேஜில் வந்து என்ன பண்ணியிருப்போம் இன்புட் வந்து 1 தான் கொடுத்துருப்போம். பட் அவுட்புட் வந்து நமக்கு வந்து டிஃபர் ஆகும். ஓகே, அங்கே வந்து 3 கொடுத்துருக்கோம், இங்கே 2 அந்த மாதிரி வருது. ஓகே, ஸோ இதே வந்து பார்த்தீங்கன்னா நம்பர் ஆஃப் ஸ்டேஜஸும் நமக்கு வந்து இங்கே இப்போ டிஃபர் ஆகும். இப்போ வந்துன்னா 6 ஸ்பீடுக்கும் 9 ஸ்பீடுக்கும் வந்துன்னா 2 ஸ்டேஜ் கொடுத்தாங்க. ஸோ இது ஒரு ஸ்டேஜ், இது ஒரு ஸ்டேஜ், இது ஒரு ஸ்டேஜ். ஓகே, இப்போ 12 ஸ்பீட் வந்து பார்த்தீங்கன்னா 3 ஸ்டேஜ் வருது. 1, 2, 3 ஸ்டேஜஸ் வந்து நமக்கு வந்து வருது. இது வந்துன்னா 12 ஸ்பீட் கியர் பாக்ஸுக்கு. ஓகே, 12, 16, 18க்குலாம் வந்துன்னா 16 ஸ்பீட் கியர் பாக்ஸ் தானா 4 ஸ்டேஜஸ் வருது. 16 ஸ்பீட் கியர் பாக்ஸ் 4 ஸ்டேஜஸ் வருது. 18 ஸ்பீட் கியர் பாக்ஸ் தானா 3 ஸ்டேஜஸ் வந்து வருது.
ஸோ இந்த ஸ்ட்ரக்சர் வந்து எப்படி அப்படின்னா, ஸோ அதாவது 6 வந்து எப்படி மல்டிப்ளை பண்ணலாம்னா 2 into 3 அப்படின்றதுனால மல்டிப்ளை பண்ணலாம். 3 into 3 அப்படின்றத மல்டிப்ளை பண்ணுறோம். ஸோ 3 தனியாக 2 தனியாக எழுதியிருக்கேன். ஸோ இன்புட் வந்து ஒரு இன்புட் வந்து கொடுக்குறோம். அந்த இன்புட் வந்துன்னா மோட்டரோட இன்புட் வந்து கொடுக்குறோம். ப்ராக்கெட்குள்ளே இருக்கிறது வந்துன்னா இன்புட்டு, ப்ராக்கெட் வெளியில் இருக்கிறது அவுட்புட். ஸோ ஒரு இன்புட் கொடுத்து 3 அவுட்புட் வந்து எடுக்கிறோம். ஸோ இந்த கிடைக்கிற அவுட்புட் வந்தோன்னா அடுத்த ஸ்டேஜுக்கு இன்புட்டாக கொடுக்குறோம். ஸோ அப்படின்றப்ப வந்தோன்னா 2x3 வந்து என்னது 6. ஸோ நமக்கு வந்து 6 டிஃப்ரெண்ட் ஸ்பீட்ஸ் வந்து அட்டைன் பண்ணிடும். ஸோ இதே மாதிரி இருந்ததுன்னா மற்ற எல்லா ஸ்பீட் கியர் பாக்ஸ்க்கும் சரியா. ஸோ இதான் அந்த இங்கே வந்து எழுதியிருக்கேன் நான். ஸோ 6 ஸ்பீட் கியர் பாக்ஸ்க்கு வந்து என்னன்னா 3x2. அடுத்து 9 ஸ்பீட்க்கு வந்தோன்னா 3x3. 12 ஸ்பீட்க்கு வந்தோன்னா 3x2x2. 16 ஸ்பீட்க்கு 2x2x2x2. அடுத்து 18 ஸ்பீட்க்கு வந்தோம்னா 3x3x2. ஓகே. ஸோ இந்த மாதிரி எதுனா ஸ்ட்ரக்சர் ஆஃப் கியர் பாக்ஸ். இந்த ஸ்ட்ரக்சர் ஆஃப் கியர் பாக்ஸ் வந்துன்னா காமன் தான். இது வந்து எல்லா இப்போ இன் கேஸ் வந்துன்னா 6 ஸ்பீடுக்குனா இந்த ஸ்ட்ரக்சர் வந்து காமன் தான். 9 ஸ்பீடுக்கு இந்த ஸ்ட்ரக்சர் காமன் தான். ஸோ வந்து இந்த ஸ்ட்ரக்சர் ஆஃப் கியர் பாக்ஸ் வந்து என்ன காமன். இது வந்து சம்ம பொறுத்து வேரி ஆகாது. பட் என்ன ஸ்பீடு கேட்டிருக்காங்களோ அதுக்கேற்ற மாதிரி இருந்தால் அதுக்கேற்ற மாதிரி ஸ்ட்ரக்சர் வந்து நம்ம வந்து சூஸ் பண்ணிக்கணும். ஸோ இதே இதில் வந்தோம்னா 2x3 இப்போ 6 ஸ்பீடில் வந்தோம்னா 2x3 நம்ம வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ அந்த இதில் வந்து பிரச்சனை இல்லை. ஓகே. 2x3 நம்ம வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். 3x2 நம்ம வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். எப்படி அட்டைன் பண்ணாலும் நமக்கு வந்து என்ன 6 ஸ்பீட்ஸ் நமக்கு வந்து 6 டிஃப்ரெண்ட் ஸ்பீட்ஸ் வந்து நமக்கு வந்து அட்டைன் ஆகிடும். ஸோ அந்த இது ஓகே. அந்த இது வந்துன்னா டிஃப்ரென்ஸ் வந்து இது பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ வந்துன்னா 6, 9, 12, 16, 18. ஓகே. இந்த டிஃப்ரெண்ட் ஸ்பீட்ஸ் ஆஃப் கியர் பாக்ஸ் வந்து இருக்குது. இது வந்து என்ன ஸ்ட்ரக்சர் ஆஃப் கியர் பாக்ஸ். ஸோ வந்து தேர்ட் ஸ்டெப் அப்படின்றதுனா ஸ்ட்ரக்சர். நமக்கு வந்து கொஸ்டினில் என்ன ஸ்பீட் கியர் பாக்ஸ் கொடுத்துருக்காங்களோ அந்த ஸ்பீடுக்கு வந்துன்னா ஸ்ட்ரக்சர் வந்து நம்ம வந்து எழுதணும். என்ன ஸ்ட்ரக்சரில் நம்ம வந்து கியர் பாக்ஸ் அரேஞ்ச் பண்ண போகிறோம் அப்படின்ற மாதிரி வந்தோம்னா நமக்கு வந்து ஸ்ட்ரக்சர் வந்து எழுதணும். ஓகே. இது வந்துன்னா தேர்ட் ஸ்டெப். ஸோ ஃபோர்த் ஸ்டெப் அப்படின்றது வந்து என்ன கினமேட்டிக் லேஅவுட். இந்த கினமேட்டிக் லேஅவுட் எப்படி வரைகிறது அப்படின்றது பார்த்தோம்னா, ஸோ பார்த்தீங்கன்னா இதான் வந்து என்ன கினமேட்டிக் லேஅவுட்டு. இந்த கினமேட்டிக் லேஅவுட் எப்படி வரைகிறது அப்படின்றத நான் வந்து சொல்கிறேன். இப்போ வந்து என்ன 12 ஸ்பீட் கியர் பாக்ஸ் வந்து எடுத்துக்கிறேன் சரியா. 12 ஸ்பீட் கியர் பாக்ஸ் வந்து நம்ம வந்து எப்படி எழுதலாம். 12 ஸ்பீட் கியர் பாக்ஸ்னால் 3x2x2. ஓகே. 12 ஸ்பீட் கியர் பாக்ஸோட ஸ்ட்ரக்சர் வந்து என்னது 3x2 வந்து என்னது 6. 6 into 2 வந்தோம்னா 12. ஓகே. 12 ஸ்பீட் கியர் பாக்ஸோட ஸ்ட்ரக்சர் வந்தோம்னா 3x1, அடுத்து 2x3, அடுத்து வந்து 2x6. இதான் வந்தோம்னா 12 ஸ்பீட் கியர் பாக்ஸோட ஸ்ட்ரக்சர். ஓகே. இதான் வந்தோம்னா 12 ஸ்பீட் கியர் பாக்ஸோட ஸ்ட்ரக்சர். ஸோ 3x1 into 3 வந்தோம்னா இது வந்து இன்புட். இது ப்ராக்கெட்குள்ளே இருக்கிறது வந்தோம்னா இன்புட்டு, ப்ராக்கெட் வெளியில் இருக்கிறது வந்தோம்னா அவுட்புட்டு. ஓகே. ஸோ வந்தோம்னா ஒரு இன்புட் கொடுக்குறோம், 3 அவுட்புட் கிடைக்கும். இது வந்து ஃபஸ்ட் ஸ்டேஜ். ஸோ இந்த அவுட்புட் எடுத்து என்ன பண்ணுறோம் அடுத்த ஸ்டேஜுக்கு இன்புட்டாக கொடுக்குறோம். அப்போ 2x3 வந்து என்னது 6. ஓகே. 6 டிஃப்ரெண்ட் ஸ்பீட் இருந்தால் செகண்ட் ஸ்டேஜில் நமக்கு வந்து அப்டைன் ஆகிடும். அடுத்து வந்து என்னென்னா தேர்ட் ஸ்டேஜ் பார்க்குறோம். இங்கே 6 டிஃப்ரெண்ட் ஸ்பீட்ஸ் வந்து என்ன பண்ணுறோம் இன்புட்டாக கொடுக்குறோம். ஸோ அப்போ 2x6 வந்தோம்னா 2x6 வந்து என்னது 12 டிஃப்ரெண்ட் ஸ்பீட்ஸ் வந்து நம்ம வந்து அட்டைன் பண்ணிடலாம். ஸோ இது வந்து என்னன்னா நமக்கு வந்து ஸ்ட்ரக்சர் 12 ஸ்பீட் கியர் பாக்ஸோட ஸ்ட்ரக்சர் சரியா. 12 ஸ்பீட் கியர் பாக்ஸோட இது வந்து நமக்கு வந்து ஸ்ட்ரக்சர். இது இந்த ஸ்ட்ரக்சருக்கு வந்து என்ன பண்ணணும்னா கினமேட்டிக் லேஅவுட் வந்து பண்ணுறோம். கினமேட்டிக் லேஅவுட் அப்படின்னா வந்தோம்னா ஸோ கியர்ஸ் வந்து எப்படி நம்ம அரேஞ்ச் பண்ணியிருக்கு அப்படின்றது வந்து வரையணும் சரியா. இப்போ வந்தோம்னா ஃபஸ்ட் ஸ்டேஜ் வந்து ஸ்டேஜஸாக பிரிச்சுக்கிறோம். ஃபஸ்ட் ஸ்டேஜ், செகண்ட் ஸ்டேஜ், இது வந்து தேர்ட் ஸ்டேஜ். ஃபஸ்ட்டு, செகண்டு, தேர்டு சரியா. ஸோ ஃபஸ்ட் ஸ்டேஜ், செகண்ட் ஸ்டேஜ், தேர்ட் ஸ்டேஜ் இந்த மாதிரி இருந்ததுன்னா ஸ்டேஜஸ் தான் நம்ம வந்து பிரிச்சுக்கிறோம். ஓகே. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஸோ ஃபஸ்ட் ஸ்டேஜ். ஸோ ஃபஸ்ட் ஸ்டேஜில் வந்து என்ன அதுக்கு முன்னாடி வந்து என்ன பண்ணுறோம்னா இங்கே வந்து என்ன பண்ணுறோம் மோட்டார் வந்து என்ன இன்புட். இது வந்து என்ன இப்போ நம்பர் ஆஃப் ஸ்டேஜஸ்க்கு வந்தோம்னா ஷாஃப்ட் வந்து நம்ம வந்து இது பண்ணணும் சரியா. நம்பர் ஆஃப் ஸ்டேஜஸ்க்கு வந்தோம்னா ஷாஃப்ட் வந்து இது பண்ணணும். ஸோ நம்பர் ஆஃப் ஸ்டேஜஸ் சரியா. நம்பர் ஆஃப் ஷாஃப்ட்ஸ் அதாவது நம்பர் ஆஃப் ஷாஃப்ட்ஸ் இஸ் ஈக்குவல் டு நம்பர் ஆஃப் ஸ்டேஜஸ் ப்ளஸ் 1. ஓகே. அதாவது நம்பர் ஆஃப் ஷாஃப்ட்ஸ் இருக்குல்ல, நம்பர் ஆஃப் ஷாஃப்ட்ஸ் வந்து ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கணும். நம்பர் ஆஃப் ஷாஃப்ட்ஸ் இஸ் ஈக்குவல் டு நம்பர் ஆஃப் ஸ்டேஜஸ் ப்ளஸ் 1. இங்கே வந்து நமக்கு எத்தனை ஸ்டேஜ் இருக்குது 3 ஸ்டேஜ் இருக்குது. அப்போ வந்துன்னா 3 + 1. ஸோ நம்பர் ஆஃப் ஷாஃப்ட் வந்துன்னா 4 ஷாஃப்ட்டு. ஓகே. நம்பர் ஆஃப் ஷாஃப்ட் வந்துன்னா 4 ஷாஃப்ட்டு. நமக்கு வந்து என்ன 12 ஸ்பீட் கியர் பாக்ஸ்க்கு வந்து 3 ஸ்டேஜ் இருக்குது. 3 ஸ்டேஜஸ்க்கு வந்து நம்பர் ஆஃப் ஷாஃப்ட்ஸ் வந்து கண்டுபிடிக்கணும். நம்பர் ஆஃப் ஷாஃப்ட்ஸ் இஸ் ஈக்குவல் டு நம்பர் ஆஃப் ஸ்டேஜஸ் ப்ளஸ் 1. ஸோ 3 + 1 வந்து 4. ஸோ ஃபஸ்ட் வந்து ஒரு பாக்ஸ் வரைஞ்சிடுறோம். கினமேட்டிக் லேட்க்கு வந்து என்ன பண்ணோம்னா ஃபஸ்ட் வந்து ஒரு பாக்ஸ் வரைஞ்சிடும். அடுத்து 4 ஷாஃப்ட் இருக்குது. 4 ஷாஃப்ட்டுக்கு வந்து 4 ஷாஃப்ட்டுக்கு 4 லைன் வந்து வரைஞ்சிருக்கோம். ஓகே. ஃபஸ்ட் வந்து ஒரு பாக்ஸ் வரைஞ்சிடும். நெக்ஸ்ட் வந்து 4 ஷாஃப்ட் வருது. நம்பர் ஆஃப் ஷாஃப்ட் வந்து 4 ஷாஃப்ட் வருது. ஸோ 4 ஷாஃப்ட்டுக்கு வந்து
4 லைன் வந்து வரைகிறோம் 4 லைன் வந்து வரைகிறோம் ஓகே 4 ஷாஃப்ட்டுக்கு 4 லைன் வந்து வரைகிறோம் இது வந்து இப்போ இது வந்து என்ன ஃபஸ்ட்டு ஷாஃப்ட்டு செகண்ட் ஷாஃப்ட்டு தேர்ட் ஷாஃப்ட்டு ஃபோர்த் ஷாஃப்ட்டு சரியா இந்த ஃபஸ்ட்டு ஷாஃப்ட் அப்படின்றதுன்னா இன்புட் ஷாஃப்ட்டு இங்கே ஃபஸ்ட்டு ஷாஃப்ட் அப்படின்றது பார்த்தீங்கன்னா இன்புட் ஷாஃப்ட்டு லாஸ்ட் ஷாஃப்ட் அப்படின்றது பார்த்தீங்கன்னா அவுட்புட் ஷாஃப்ட்டு ஓகே இந்த ஃபஸ்ட் ஷாஃப்ட்டில் தான் என்ன பண்ணியிருப்போம்னா மோட்டர் வந்து கனெக்ட் பண்ணியிருப்போம் லாஸ்ட் ஷாஃப்ட்டில் வந்து என்ன ஏதாவது ஒரு மிஷினிங் ஆப்ரேஷன் ஃபார் எக்ஸாம்பிள் ஏதாவது ஒரு அப்ளிகேஷன் ஒரு லேத்து ஹெட் ஸ்டாக்கு அந்த மாதிரி ஏதாவது ஒரு இதுக்கு வந்து கனெக்ட் பண்ணியிருப்போம் இப்போ ஃபஸ்ட்டு ஷாஃப்ட்டில் வந்துன்னா மோட்டர் வந்து கனெக்ட் பண்ணியிருக்கோம் மோட்டர் வந்து என்ன கப்ளிங் யூஸ் பண்ணி நம்ம வந்து என்ன கனெக்ட் பண்ணியிருக்கோம் சரியா கப்ளிங் யூஸ் பண்ணி நம்ம வந்து மோட்டார் வந்து கனெக்ட் பண்ணியிருக்கோம்னு வச்சுக்கோங்க ஃபஸ்ட்டு ஷாஃப்ட்டில் இருந்தோன்னா மோட்டர் வந்து கனெக்ட் பண்ணியிருப்போம் லாஸ்ட் ஷாஃப்ட்டில் இருந்தோன்னா ஏதோ ஒரு அப்ளிகேஷன் சரியா நமக்கு வந்தோன்னா ஹெட் ஸ்டாக் ஸ்பிண்டில் அந்த நமக்கு வந்தோன்னா ஹெட் ஸ்டாக்கோட ஸ்பிண்டில் அந்த மாதிரி வந்தோன்னா நமக்கு வந்து இது பண்ணியிருக்கோம் ஸோ ஃபஸ்ட்டு ஷாஃப்ட் வந்தோன்னா இன்புட் ஷாஃப்ட்டு லாஸ்ட் ஷாஃப்ட் வந்தோன்னா அவுட்புட் ஷாஃப்ட்டு இதுக்கு இடையில இருக்க ஷாஃப்ட் வந்து என்னென்னா இன்டர்மீடியட் ஷாஃப்ட்டு ஓகே இதுக்கு இடையில இருக்க ஷாஃப்ட் வந்தோன்னா இன்டர்மீடியட் ஆர் இன்டர்மிட்டன்ட் ஷாஃப்ட் ஓகே இன்டர்மிட்டன்ட் ஷாஃப்ட் ஸோ வந்து என்ன ஃபஸ்ட் வந்துன்னா 12 ஸ்பீட் கியர் பாக்ஸோட ஸ்ட்ரக்சர் வந்து எழுதுறோம் ஸோ அந்த ஸ்ட்ரக்சருக்கு வந்து நம்பர் ஆஃப் ஷாஃப்ட்ஸ் வந்து கண்டுபிடிக்கணும் நம்பர் ஆஃப் ஷாஃப்ட்ஸ் இஸ் ஈக்குவல் டு நம்பர் ஆஃப் ஸ்டேஜஸ் + 1 ஸோ 3 + 1 நம்பர் ஆஃப் ஸ்டேஜஸ் வந்து 3 நம்பர் ஆஃப் ஸ்டேஜஸ் வந்து அந்த 12 ஸ்பீட் கியர் பாக்ஸ் வந்து 3 ஸ்டேஜஸ் + 1 வந்து 3 + 1 வந்து 4 நம்பர் ஆஃப் ஷாஃப்ட் வந்து 4 ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஒரு பாக்ஸ் வந்துருக்கும் பெரிய பாக்ஸ் வந்துருக்கோம் அந்த பாக்ஸ் வந்துன்னா 4 லைன் வந்து போடுறோம் ஸோ 4 லைன் வந்துன்னா 4 ஷாஃப்ட் வந்து இண்டிகேட் பண்ணுது அதில் ஃபஸ்ட்டு ஷாஃப்ட் வந்தோன்னா இன்புட் ஷாஃப்ட்டு அடுத்த லாஸ்ட் ஷாஃப்ட் வந்தோன்னா அவுட்புட் ஷாஃப்ட்டு ஓகே நம்ம இன்புட் ஷாஃப்ட்டில் பவர் கொடுத்து லாஸ்ட் அவுட்புட்டில் வந்தோம்னா நமக்கு வந்து பவர் எடுக்க போகிறோம் ஓகே ஸோ அதுக்கடையில் இன்பிட்வீன் ஷாஃப்ட் வந்தோன்னா இன்டர்மிட்டன்ட் ஷாஃப்ட்ஸ் சரி அந்த ஃபஸ்ட்டு ஷாஃப்ட் வந்தோன்னா இன்புட் வந்து கொடுக்க போகிறோம் ஸோ இன்புட் கொடுக்கும்போது இங்கே வந்து என்னென்னா இப்போ ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் வந்து பாருங்கள் ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டேஜில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இங்கே ஃபஸ்ட்டு ஸ்டேஜில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து என்னது ஃபஸ்ட்டு ஸ்டேஜில் ஒரு இன்புட் கொடுக்குறோம் 3 அவுட்புட் வந்து எடுக்கணும் ஓகே ஃபஸ்ட்டு ஸ்டேஜில் வந்து என்னன்னா நமக்கு வந்து என்னது ஒரு இன்புட் கொடுக்குறோம் 3 அவுட்புட் வந்து எடுக்கணும் இப்போ இன்புட் அப்படின்றதுனா மோட்டரோட இன்புட் ஓகே இன்புட் அப்படின்றதுனா மோட்டரோட ஸ்பீடு தான் நம்ம வந்து மோட்டரோட ஸ்பீடு தான் இங்கே வந்துன்னா ஷாஃப்ட்டில் வந்து கனெக்ட் பண்ண போகிறோம் ஸோ மோட்டரோட ஸ்பீடை டேரெக்டாக ஷாஃப்ட்டில் கனெக்ட் பண்ண போகிறோம் ஸோ ஒரு இன்புட் கொடுக்க போகிறோம் 3 அவுட்புட் வந்து எடுக்கணும் 3 அவுட்புட் எடுக்கணும் அப்படின்னா என்ன பண்ணணும்னா 3 கியர் வந்து வரையணும் சரியா 3 அவுட்புட் கொடுக்கணும் அப்படின்னா நமக்கு வந்து என்ன பண்ணணும் நம்பர் ஆஃப் கியர்ஸ் வந்து 3 கியர் வந்து வரையணும் ஸோ அந்த 3 கியர் எப்படி வரையணும் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 3 கியர் வந்து ஃபஸ்ட் வந்துன்னா நமக்கு வந்து ஒரு இன்புட் வந்து கொடுக்குறோம் அதாவது ஒரு இன்புட் அப்படின்றதுனா மோட்டரோட ஸ்பீடு ஃபார் எக்ஸாம்பிள் மோட்டரோட ஸ்பீடு வந்து 700 RPM 1400 RPM அந்த மாதிரி கொஸ்டின் வந்து கொடுத்துருப்பாங்க ஸோ அந்த மாதிரி என்னன்னா மோட்டரோட ஸ்பீடுக்கு வந்து நம்ம வந்து இந்த மாதிரி எடுத்துக்கிறோம் சரியா மோட்டரோட ஸ்பீடு வந்துன்னா ஒரு இன்புட்டாக நம்ம வந்து எடுத்துக்கிறோம் அவுட்புட் வந்து என்னது 3 அவுட்புட் வந்து எடுக்க போகிறோம் சரியா ப்ராக்கெட்குள்ளே இருக்கிறது வந்து இன்புட்டு ப்ராக்கெட் வெளில இருக்கிறது அவுட்புட்டு 3 அவுட்புட் வந்து எடுக்கிறோம் இந்த 3 அவுட்புட்டுக்கு வந்து என்னன்னா 3 கியர்ஸ் வந்து வரையணும் நம்பர் ஆஃப் அவுட்புட் இஸ் ஈக்குவல் டு நம்பர் ஆஃப் கியர்ஸ் ஸோ 3 அவுட்புட்டுக்கு வந்து என்னன்னா 3 கியர் வந்து வரையணும் ஸோ இந்த கியர் வரைகிறதுக்கு வந்து என்ன கியர் வரைகிறதுக்கு ஒரு கண்டிஷன் இருக்குது ஸோ சென்டர் கியர் வந்து என்ன லார்ஜர் கியராக இருக்கணும் சரியா சென்டர் கியர் வந்துட்டு லார்ஜர் கியராக இருக்கணும் அதுக்கப்புறம் வந்து என்ன ரைட் சைடில் இருக்க கியர் வந்து என்ன ஸ்மாலர் கியராக இருக்கணும் ரைட் சைடில் இருக்க கியர் வந்துன்னா ஸ்மாலர் கியராக இருக்கணும் லெஃப்ட் சைடு இருக்க கியர் வந்து என்னன்னா மீடியம் சைஸ் கியராக வந்து இருக்கணும் ஓகே இந்த மாதிரி வந்துன்னா 3 கியர்ஸ் வந்து வரைஞ்சிருக்கோம் ஃபர்ஸ்ட் வந்துன்னா சென்டரில் இருக்க கியர் வந்துன்னா லார்ஜர் கியராக இருக்கணும் ரைட் சைடில் இருக்கிறதுனா ஸ்மாலர் கியராக இருக்கணும் லெஃப்ட் சைடில் இருக்கிறதுனா நமக்கு வந்து மீடியம் சைஸ் கியராக வந்து இருக்கணும் ஓகே இந்த 3 கியர் மட்டும் வரைஞ்சா மட்டும் பத்தாது எனக்கு வந்து என்னன்னா 3 கியர் மட்டும் வரைஞ்சா நமக்கு 3 கியர் மூலிமா நமக்கு வந்து பவர் வந்து டிரான்ஸ்மிட் ஆகுது ஸோ கியர் எப்படி நமக்கு பவர் டிரான்ஸ்மிட் எப்படி ஆகும்னா நமக்கு வந்து மெஷின் கியர்ஸ் மூலிமா தான் நமக்கு வந்து என்ன பவர் வந்து டிரான்ஸ்மிட் ஆகும் மெஷின் கியர்ஸ் ஆர் மேட்டிங் கியர்ஸ் மூலியமாக தான் நமக்கு வந்து பவர் வந்து டிரான்ஸ்மிட் ஆகும் ஸோ என்னன்னா ஸோ இந்த 3 கியருக்கு வந்து என்ன பேரலாக அதோட மெஷின் கியர்ஸ் ஆர் மேட்டிங் கியர்ஸ் வந்து வரையணும் ஓகே ஸோ இப்போ வந்தோன்னா ஸோ லார்ஜர் கியர் வந்து என்ன லார்ஜர் கியர் வந்து லார்ஜர் கியருக்கு மெஷின் வந்து என்ன ஸ்மாலர் கியர் வந்து என்ன மெஷிங் பண்ணுறோம் ஓகே ஸ்மாலர் கியர் வந்து மெஷிங் பண்ணுறோம் ஸோ அதுக்கப்புறம் இது வந்து என்கேஜ் ஆகிற மாதிரி போட்டிருக்கோம் சரி இந்த கியரும் வந்து என்கேஜ் ஆகிற மாதிரி போட்டிருக்கோம் ஸோ இப்போ வந்து என்ன அடுத்து வந்தோம்னா ரைட் சைடு இருக்க கியருக்கு வந்து இன்னொரு கியர் வந்து வரையணும் அதாவது 3 கியர்ஸ்க்கு வந்து என்ன 3 கியர் வந்து என்கேஜ் ஆகிற மாதிரி ஓகே 3 கியர்ஸ்க்கு வந்து நமக்கு வந்து அவுட்புட் வந்தோம்னா 3 ஸோ அதனால் 3 கியர்ஸ் வந்து வரைஞ்சிருக்கோம் ஃபஸ்ட்டு ஷாஃப்ட்டில் இருந்தால் 3 கியர்ஸ் வந்து வரைஞ்சிருக்கோம் அந்த 3 கியருக்கு வந்து என்னென்னா நமக்கு வந்து என்னது மெஷின் கியர்ஸ் அண்ட் மெஷின் கியர்ஸ் ஆர் மேட்டிங் கியர்ஸ் வந்து வரையணும் சரியா ஸோ இந்த 3 கியருக்கு வந்துன்னா ஃபஸ்ட்டு வந்துன்னா லார்ஜர் கியருக்கு வந்துன்னா ஸ்மாலர் கியர் வந்து கனெக்ட் பண்ணுறோம் நெக்ஸ்ட் வந்து என்னென்னா இந்த கியருக்கு வந்துன்னா
ஸோ இங்கே வந்து என்னன்னா இந்த கியர் மட்டும் நம்ம வந்து என்கேஜ் ஆகிற மாதிரி நம்ம வந்து போட்டிருக்கோம். மற்ற 2 கியர்ஸ் வந்து என்னென்னா என்கேஜ் ஆகாத மாதிரி, அதாவது நமக்கு வந்து லிவர் மூவ் பண்ணால் என்கேஜ் ஆகிற மாதிரி நம்ம வந்து கனெக்ட் பண்ணுறோம். சரியா, லிவர் மூவ் பண்ணால் நமக்கு வந்து என்கேஜ் ஆகிற மாதிரி நம்ம வந்து கனெக்ட் பண்ணுறோம். அதே மாதிரி இந்த கியருக்கு வந்தோம்னா மீடியம் சைஸில் இருந்தோம்னா ஒரு கியர் வந்து வரைகிறோம். சரியா, மீடியம் சைஸில் இருந்தோம்னா ஒரு கியர் வந்து நமக்கு வந்து வரைகிறோம். ஸோ 3 கியருக்கு 3 கியர் வந்து வரைஞ்சாச்சு. சரியா, இது வந்து என்ன கியர் 1, இது வந்து 2, 3, 4, 5, 6. ஸோ 3 கியருக்கு வந்தோம்னா 3 மெஷின் கியர்ஸ் வந்து வரைஞ்சாச்சு. சரியா, கியர் 1ம் 2ம் நமக்கு வந்து கனெக்ட் ஆக போகுது. கியர் 3யும் 4ம் நமக்கு வந்து கனெக்ட் ஆக போகுது. அது மெயின் கனெக்ஷன் மீன்ஸ் மெஷ் ஆக போகுது. 5ம் 6ம் நமக்கு வந்தோம்னா மெஷ் ஆக போகுது. ஸோ 3 கியருக்கு வந்தோம்னா 3 கியர்ஸ் வந்து நம்ம வந்து வரைஞ்சிட்டோம். ஸோ வந்தோம்னா லார்ஜர் கியர் வந்து ஸ்மாலர் கியரோட கனெக்ட் பண்ணியிருக்கோம். ஸ்மாலர் கியர் வந்து லார்ஜர் கியரோட கனெக்ட் பண்ணியிருக்கோம். மீடியம் சைஸ் வந்து மீடியம் சைஸ் கியரோட கனெக்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ வந்து பவர் நமக்கு வந்து எப்படி டிரான்ஸ்மிட் ஆகுது அப்படின்றது ஓகே. இந்த இது வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் வந்து நமக்கு வந்து இது முடிஞ்சுது. சரியா, ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் வந்து என்னன்னா, ஸோ ஒரு கியர் நான் ஒரு இன்புட் கொடுக்குறோம். ஒரு இன்புட்க்கு வந்தோம்னா 3 அவுட்புட் வந்து எடுக்கணும். ஸோ 3 அவுட்புட் அப்படின்றப்ப வந்து என்னன்னா நமக்கு வந்து 3 டிஃப்ரெண்ட் கியர்ஸ் வந்து வரைகிறோம். சரியா, 3 டிஃப்ரெண்ட் கியர்ஸ் வந்து வரைகிறோம். ஸோ 3 டிஃப்ரெண்ட் கியர்ஸ் வந்து நமக்கு வந்து ஒன்று வந்து மீடியம் சென்டரில் இருக்கிறதுனா நமக்கு வந்து லார்ஜர் கியர் வரைகிறோம். ரைட் சைடில் இருக்கிறதுனா ஸ்மால் சைஸ் கியர், லெஃப்ட் சைடில் இருக்கிறதுனா மீடியம் சைஸ் கியர். ஸோ அதோட மிஷின் கியர்ஸ் வந்து நமக்கு வந்து வரைகிறோம். ஓகே, ஸோ நமக்கு வந்து இதில் வந்து 3 டிஃப்ரெண்ட் அவுட்புட்ஸ் வந்து நமக்கு வந்து கிடைக்கும். இது வந்து என்ன 3 டிஃப்ரெண்ட் அவுட்புட்ஸ் வந்து நமக்கு வந்து கிடைக்கும். எப்படி நமக்கு 3 டிஃப்ரெண்ட் அவுட்புட்ஸ் அப்படி கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இப்போ வந்து கண்டிஷன் வந்து பாருங்கள். இது வந்து என்ன ஸ்மாலர் கியர், இது வந்து லார்ஜர் கியர். ஸோ ஸ்மாலர் கியர் டு நமக்கு வந்து லார்ஜர் கியர் வந்து பவர் டிரான்ஸ்மிட் ஆகும்போது என்ன ஆகும், நமக்கு வந்து ஸ்பீடு வந்து நமக்கு ரெடியூஸ் ஆகும். ஓகே, ஸ்மாலர் கியர் டு லார்ஜர் கியர் வந்து நமக்கு வந்து மெஷின் மூலிமா பவர் டிரான்ஸ்மிட் ஆகுதுன்னா ஸ்பீடு நமக்கு வந்து ரெடியூஸ் ஆகும். இதுவே லார்ஜர் கியர் டு ஸ்மாலர் கியர் நமக்கு வந்து மெஷ் ஆகும்போது என்ன ஆகும், ஸ்பீடு வந்து நமக்கு வந்து என்ன இன்க்ரீஸ் ஆகும். ஓகே, ஸோ மீடியம் சைஸ் டு மீடியம் சைஸ் அப்படின்னா மீடியம் ஆவரேஜ் ஸ்பீடு நமக்கு வந்து கிடைக்கும். மீடியம் ஸ்பீடு நமக்கு வந்து கிடைக்கும். ஒன்று அப்போ இருந்ததுன்னா ஒன்று லோ ஸ்பீட் கிடைக்கும், ஒன்று ஹை ஸ்பீட் கிடைக்கும், இன்னொன்று மீடியம் ஸ்பீட் கிடைக்கும். அப்போ 3 டிஃப்ரெண்ட் ஸ்பீட்ஸ் வந்து நம்ம வந்து அட்டைன் பண்ணிடுறோம். ஓகே, அதாவது ஒரு இன்புட் கொடுக்குறோம். ஸோ இந்த வேரியஸ் சைஸஸ் ஆஃப் கியர் அரேஞ்ச்மெண்ட் மூலிமா, அதாவது நமக்கு வந்து வேரியஸ் சைஸஸ் ஆஃப் கியர் அரேஞ்ச். ஸோ அதனால தான் அந்த என்ன சொல்கிறோன்னா சென்டர் கியர் வந்து லார்ஜராக போடணும், ரைட் சைடில் இருக்கிறதுனா ஸ்மாலராக போடணும், லெஃப்ட் சைடில் இருக்கிறது வந்துன்னா ஆவரேஜாக போட்டோம், மீடியம் சைஸ் கியராக போட்டோம்னா நமக்கு வந்து வேரியஸ் சைஸஸ் ஆஃப் கியருக்கு வந்து என்னென்னா நமக்கு வந்துன்னா வேரியஸ் டிஃப்ரெண்ட் ஸ்பீட்ஸ் வந்து நம்ம வந்து அட்டைன் பண்ணிடலாம். ஸோ வந்துன்னா ஒரு இன்புட் கொடுத்து 3 அவுட்புட் வந்து நம்ம வந்து எடுத்தாச்சு. ஓகே, நமக்கு வந்து கியர் மெஷிங் மூலிமா நமக்கு வந்து பவர் வந்து டிரான்ஸ்மிட் ஆகும். இது வந்துன்னா ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ். செகண்ட் ஸ்டேஜ் வந்து பார்க்குறோம். செகண்ட் ஸ்டேஜ் வந்து என்னது, 2 அவுட்புட்டு 3 இன்புட்டு. ஓகே, இந்த 3 இன்புட் வந்து எங்கேருந்து கொடுக்குறோம், 3 இன்புட் வந்தோம்னா ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ்லேருந்து எடுத்து என்ன பண்ணுறோம், இன்புட் வந்து கொடுக்குறோம். சரியா, ஃபர்ஸ்ட் ஸ்டேஜில் வந்து நமக்கு வந்து என்ன 3 இன்புட் இங்கே நமக்கு வந்து அப்டைன் ஆயிடுச்சு. ஃபர்ஸ்ட் ஸ்டேஜில் வந்து என்ன 3 இன்புட் வந்து இங்கே நமக்கு வந்து அப்டைன் ஆயிடுச்சு. இந்த 3 அவுட்புட்டு ஃபர்ஸ்ட் ஸ்டேஜில் இருந்தோம்னா 3 அவுட்புட் தான் நமக்கு வந்து அப்டைன் ஆயிடுச்சு. இதை வந்து என்ன பண்ணுறோம், அடுத்த ஸ்டேஜுக்கு வந்தோம்னா இன்புட்டாக நம்ம வந்து கொடுக்க போகிறோம். சரியா, ஸோ நமக்கு வந்து அதை வந்து இந்த ஷாப்லேயே வந்து கண்டினியூ பண்ணுறோம். ஸோ 3 இன்புட் இந்த ஷாப்லேயே இந்த 3 அவுட்புட் கிடச்சது, அதை அப்படியே நம்ம வந்து பவர் வந்து டிரான்ஸ்மிட் பண்ணுறோம். அவுட்புட் வந்து என்னது 2. சரியா, அவுட்புட் வந்து என்னன்னா 2. அப்போ 2 அப்படின்னா அந்த என்ன பண்ணணும், நம்பர் ஆஃப் கியர்ஸ் வந்து எத்தனை வரையணும், 2 கியர்ஸ் வந்து வரையணும். நம்பர் ஆஃப் கியர்ஸ் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா 2 கியர்ஸ் வந்து நமக்கு வந்து வரையணும். ஸோ 2 கியர்ஸ் வரையணும் அப்படின்னா வந்துன்னா சென்டரில் இருக்கிறத வரைஞ்சிருங்க. அடுத்து வந்துன்னா ரைட் சைடில் இருக்கிறது வந்து ஸ்மாலர் கியர் வந்து வரைஞ்சிருங்க. ஸோ 2 கியர்ஸ் வரைய போகிறோம் அப்படின்னா சென்டரில் இருக்க கியர் வந்து வரைஞ்சிருங்க. அடுத்து வந்துன்னா ரைட் சைட் கியர் வந்துன்னா ஸ்மாலர் கியர் வந்து வரைஞ்சிருங்க. ஓகே, ஸோ இதுக்கு வந்தோம்னா மெஷின் கியர்ஸ் வந்து நம்ம வந்து வரைய போகிறோம். இதுக்கு மெஷின் கியர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து என்னது ஸ்மாலர் கியர் வந்து வரைகிறோம். இங்கே வந்து என்னன்னா லார்ஜர் கியர் வந்துன்னா இது வந்து ஒன்று வந்து என்கேஜ் ஆகிருக்க மாதிரி, ஒன்று வந்துன்னா லிவர் மூவ் பண்ணால் நம்ம வந்து என்கேஜ் ஆகிற மாதிரி நம்ம வந்து வரைஞ்சிக்கிறோம். ஓகே, லிவர் மூவ் பண்ணால் நம்ம வந்து என்கேஜ் ஆகிற மாதிரி நம்ம வந்து இது வரைஞ்சிக்கிறோம். ஓகே, ஸோ இது வந்து என்னது கியர் 7, 8, 9, 10. ஓகே, ஸோ இப்போ நமக்கு வந்து என்னன்னா 3 இன்புட்டு, அதாவது 3 அவுட்புட் வந்து நமக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டேஜில் வந்து கிடைக்குது. அதை வந்து என்ன பண்ணுறோம், அந்த செகண்ட் ஸ்டேஜுக்கு வந்து இன்புட்டாக கொடுக்குறோம். இங்கே வந்து 3 அவுட்புட் வந்து என்ன பண்ணுறோன்னா செகண்ட் ஸ்டேஜுக்கு வந்து என்ன இன்புட்டாக கொடுக்குறோம். இங்கே நமக்கு வந்து எத்தனை கியர்ஸ் இருக்குது, 2 கியர்ஸ் இருக்குது. அப்போ 3x2 வந்து நமக்கு வந்து என்ன கிடச்சிரும், 3x2 வந்து நமக்கு வந்து என்ன கிடச்சிரும்னா 3x2 வந்து என்னன்னா நமக்கு வந்து 6 டிஃப்ரெண்ட் ஸ்பீட்ஸ் வந்து இந்த ஸ்டேஜில் வந்து நமக்கு வந்து கிடச்சிரும். சரியா, இங்கே வந்து என்ன 3 இருக்குது, 3 இன்புட் இருக்குது, 2 இருக்குது. சரியா, அந்த என்னன்னா 2 கியர் வந்து நமக்கு வந்து பவர் டிரான்ஸ்மிட் பண்ணுறதுனால
2 டிஃப்ரெண்ட் ஸ்பீட்ஸ் நமக்கு வந்து அட்டைன் ஆகும். இங்கே இருந்தனா 3 டிஃப்ரெண்ட் ஸ்பீட்ஸ் நம்ம வந்து அட்டைன் பண்ணியிருக்கோம் ஆல்ரெடி. இங்கே இருந்தனா 2 டிஃப்ரெண்ட் ஸ்பீட்ஸ் வந்து இந்த கியர் அரேஞ்ச்மெண்ட் மூலிமா 2 டிஃப்ரெண்ட் ஸ்பீட்ஸ் வந்து அட்டைன் பண்ணுறோம். அப்போ 3x2 வந்தோம்னா 6 டிஃப்ரெண்ட் ஸ்பீட்ஸ் வந்தோம்னா இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம வந்து அட்டைன் பண்ணிடுறோம். நெக்ஸ்ட் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இங்கே 6 வந்து நமக்கு வந்து கிடச்சிருச்சு. ஸோ 6 டிஃப்ரெண்ட் ஸ்பீட்ஸ் வந்து அப்டைன் ஆயிடுச்சு. அவுட்புட் வந்து என்னது, தேர்ட் ஸ்டேஜுக்கு வந்து என்னது அவுட்புட் வந்து 2. சரி, அப்போ நம்பர் ஆஃப் கியர்ஸ் வந்து எத்தனை வரையணும், நம்பர் ஆஃப் கியர்ஸ் வந்து என்னென்னா நம்பர் ஆஃப் கியர்ஸ் வந்து 2 கியர்ஸ் வந்து வரையணும். சரியா, நம்பர் ஆஃப் அவுட்புட் வந்து என்னன்னா ப்ராக்கெட்குள்ளே இருக்கிறதுனா இன்புட்டு, ப்ராக்கெட் வெளியில் இருக்கிறதுனா அவுட்புட். ஸோ நம்பர் ஆஃப் கியர்ஸ் வந்து என்ன பண்ணணும்னா 2 கியர்ஸ் வந்து வரையணும். சரியா, ஸோ 2 கியர் வந்து வரையணும். ஸோ 2 கியர் வந்து வரைஞ்சாச்சு. சென்டரில் வந்துட்டு ரைட் சைடில் ஒன்று, இந்த மாதிரி 2 கியர் வந்து வரைஞ்சாச்சு. 2 கியர் வரைஞ்சதுக்கப்புறம்னா அதோட மெஷின் கியர்ஸ் வந்து வரையணும். ஓகே, இது வந்து என்னன்னா இங்கே வந்து கியர் 10ஓட முடிஞ்சிருக்கு. 11, அடுத்து வந்து 12, 13, 14. சரியா, இங்கே வந்து லாஸ்ட் ஸ்டேஜ் செகண்ட் ஸ்டேஜில் வந்து பார்த்தீங்கன்னா நம்பர் ஆஃப் டிஃப்ரெண்ட் ஸ்பீட்ஸ் வந்து 6 டிஃப்ரெண்ட் ஸ்பீட்ஸ் வந்து அட்டன் பண்ணியிருக்கோம். இங்கே வந்து 2 இருக்குது. சரியா, இங்கே வந்து 2 செட் ஆஃப் கியர்ஸ் வந்து இருக்குது. அப்போ 6x2 வந்து என்னது, ஸோ 6x2 வந்து என்னென்னா 12 டிஃப்ரெண்ட் ஸ்பீட்ஸ் வந்துன்னா அவுட்புட் ஷாஃப்ட்ல வந்து நம்ம வந்து அட்டைன் பண்ணுறோம். ஓகே, ஸோ என்னன்னா இன்புட் வந்து ஒரு ஸ்பீட் கொடுக்குறோம், நம்ம லாஸ்ட் ஷாஃப்ட் வரும்போதுன்னா 12 டிஃப்ரெண்ட் ஸ்பீட்ஸ் வந்து நம்ம வந்து அட்டைன் பண்ணுறோம். ஓகே, ஸோ 6x2 வந்துன்னா 12 டிஃப்ரெண்ட் ஸ்பீட்ஸ். அதாவது ஃபஸ்ட் ஷாஃப்ட்ல வந்து என்னன்னா இன்புட் ஒரே ஒரு இன்புட் வந்து கொடுக்குறோம், 3 அவுட்புட்டு, அதனால் 3 கியர் வரைஞ்சிருக்கோம். 3 கியருக்கு வந்துன்னா 3 மெஷின் கியர்ஸ் வந்து கொடுத்துருக்கோம். ஸோ 3 டிஃப்ரெண்ட் மெஷின் கியர்ஸ்னால 3 டிஃப்ரெண்ட் ஸ்பீட்ஸ் வந்து நமக்கு வந்து அட்டைன் ஆகும். இந்த 3 டிஃப்ரெண்ட் ஸ்பீட்ஸ் வந்து என்ன பண்ணுறோன்னா அடுத்த ஸ்டேஜுக்கு வந்து இன்புட்டாக கொடுக்குறோம். அங்கே வந்தோன்னா 2 டிஃப்ரெண்ட் செட்ஸ் ஆஃப் கியர்ஸ் வந்து இருக்குது. ஸோ அப்போ 3x2 வந்தோம்னா 6 டிஃப்ரெண்ட் ஸ்பீட்ஸ் வந்து நமக்கு வந்து அடுத்த ஸ்டேஜில் வந்து நமக்கு வந்து அட்டைன் ஆகும். ஸோ அதுக்கப்புறம் வந்தோம்னா 6 டிஃப்ரெண்ட் ஸ்பீட்ஸ் அட்டைன் ஆனதுக்கப்புறம் அதை வந்து என்ன பண்ணுறோம், அடுத்த ஸ்டேஜுக்கு இன்புட்டாக கொடுக்குறோம். அடுத்த ஸ்டேஜில் வந்து இன்புட்டாக கொடுக்குறோம். அப்போ இங்கே இருந்தோன்னா 2 செட் ஆஃப் கியர்ஸ் வந்து இருக்குது. அப்போ 6x2 வந்து என்னன்னா நமக்கு வந்துட்டு 6x2 வந்துன்னா 12 டிஃப்ரெண்ட் ஸ்பீட்ஸ் வந்து அப்டைன் ஆகிடும். அது வந்து அவுட்புட் ஷாஃப்ட்ல இருந்தோம்னா ஸோ 12 ஸ்பீட் கியர் பாக்ஸ். சரியா, 12 ஸ்பீட் கியர் பாக்ஸ் அப்படின்றது பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து அவுட்புட் ஷாஃப்ட்டில் 12 டிஃப்ரெண்ட் ஸ்பீட்ஸ் வந்து நமக்கு வந்து அப்டைன் ஆகும். ஸோ இந்த டயக்ராம் தான் என்ன, கினமேட்டிக் அரேஞ்ச்மெண்ட், அதாவது கியர்ஸ் வந்து நம்ம வந்து எப்படி அரேஞ்ச் பண்ணுறோம் அப்படின்றத வந்து இந்த டயக்ராம். சரி, அந்த கினமேட்டிக் டயக்ராம் வந்து என்னன்னா பேஸ்ட் அப்பான் தி ஸ்ட்ரக்சர். ஸோ நமக்கு வந்து எந்த ஸ்பீட் கியர் பாக்ஸோ அந்த ஸ்பீட் கியர் பாக்ஸ்க்கு வந்துன்னா பேஸ்ட் அப்பான் தி ஸ்ட்ரக்சர் வந்துன்னா நம்ம வந்து என்னன்னா இந்த கினமேட்டிக் லே அவுட் வந்து நம்ம வந்து வரையணும். சரியா, ஸோ இதுக்கேற்ற மாதிரி இது வந்து நான் எக்ஸாம்பிள் வந்து 12 ஸ்பீட் கியர் பாக்ஸ் சொல்லி கொடுத்துருக்கேன். இதுக்கேற்ற மாதிரி மற்ற இது வந்து என்ன 6 ஸ்பீடு 9, 18, 14 அந்த இதுக்குலாம் 14, 16 அந்த இதுக்குலாம் வந்துன்னா இந்த மாதிரி வந்துன்னா பேஸ்ட் அப்பான் தி ஸ்ட்ரக்சர் வந்து என்ன பண்ணணும், நம்ம வந்து கினமேட்டிக் அரேஞ்ச்மெண்ட் வந்து நம்ம வந்து வரையணும். ஓகே, ஸோ இது வந்து கினமேட்டிக் அரேஞ்ச்மெண்ட். தேர்ட் ஸ்டெப் அப்படின்றதுனா ஸ்ட்ரக்சரு. ஸோ ஃபோர்த் ஸ்டெப் அப்படின்றதுனா கினமேட்டிக் அரேஞ்ச்மெண்ட். ஸோ இன்கேஸ் இந்த கினமேட்டிக் அரேஞ்ச்மெண்ட் வந்து இதுதான். ஃபஸ்ட் வந்துன்னா ஒரு பெரிய பாக்ஸ் போட்டுட்டு ஃபஸ்ட் வந்துன்னா நெக்ஸ்ட் வந்துன்னா நம்பர் ஆஃப் ஷார்ட்ஸ் வந்து கால்குலேட் பண்ணணும். நம்பர் ஆஃப் ஷார்ட்ஸ் இருந்தால் நம்பர் ஆஃப் ஸ்டேஜஸ் +1. ஸோ 3 ஸ்டேஜ் இருக்குது, 3 ஸ்டேஜ் +1 அப்படின்றப்ப வந்துன்னா 4. ஸோ என் நம்பர் ஆஃப் ஸ்டேஜஸ்க்கு வந்து என்ன பண்ணோன்னா நம்ம வந்துட்டு கினமேட்டிக் அரேஞ்ச்மெண்ட் வந்து பேஸ்ட் அப்பான் தி ஸ்ட்ரக்சர் வரைஞ்சி முடிச்சோம்னா கினமேட்டிக் அரேஞ்ச்மெண்ட் வந்து முடிஞ்சது. இது வந்துன்னா ஃபோர்த் ஸ்டெப். இன்கேஸ் இதில் ஏதாவது டவுட் இருக்குது, கிளாரிஃபிகேஷன் இருக்குன்னா நீங்கள் வந்துட்டு மெயில் பண்ணலாம். இந்த நோட்ஸ் வந்து PDF டவுன்லோட் பண்ணணும் அப்படின்னா வந்தோம்னா டிஸ்கிரிப்ஷனில் வந்து வாட்ஸ்அப் சேனல் லிங்க் வந்து கொடுத்துருக்கோம். அதில் போய்ட்டு வந்தோம்னா நீங்கள் போய் PDF வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஓகே, தேங்க்யூ.